தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போ கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை அங்கிருந்து தம்முடைய புயபலத்தினாலே அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எகிப்து தேசத்துல இருந்து அவர் எப்படி அந்த மக்களை மீட்டு கொண்டு வெளியே வந்தார்னு. இதுதான் ஒரு பெரிய ரட்சிப்பு. அன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் வியந்து பார்த்த ஒரு பெரிய ரட்சிப்பு இது. இன்றைக்கும் அதை நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ரட்சிப்பு. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். 18ஆம் வசனம், 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து, எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. வெளியில கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து போகிற வழியில 40 வருட காலம் வனாந்தரத்துலதான் இவங்க வாழ்ந்தாங்க. அந்த வனாந்தரத்துல இவங்க ஒன்றுக்கும் குறைவுபட்டு போகாமல் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை ஆதரித்து வந்தார். எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு சந்தித்தார். ஆதரித்து என்று சொன்னால் மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்தார். மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, குடிக்க தண்ணீர், உடுக்க உடை, இருக்க இடம். இவைகள் எல்லாம் மனிதனுக்கு ரொம்ப